சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படம் வெளி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியா எழுந்திருக்கு. சிம்பு அவர்களுக்கு வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமான நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கு. இது யார் மேல தவறு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலா பேச போகிறோம். அட் த சேம் டைம் இந்த திரைப்படத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அரசன் திரைப்படத்துக்கு டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது வெற்றிமாறன் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டா வடச்சென்னையை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம். வடச்சென்னை திரைப்படத்தை என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்களாம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வடச்சென்னை 2வது பாகம் கிடையாது. தனுஷ் அவர்கள் கேமியோ ரோல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. தனுஷ் அவர்கள் கேமியோ ரோல் பண்றாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். மேபி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த அரசன் திரைப்படத்துக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பெரிய பிரச்சனைகள், நிறைய டிலே தான் இருக்கு. ஏன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசம் தான் இந்த திரைப்படத்துக்கான ஷூட் ஷெட்யூலா சிம்பு அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனா வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்ல ரீஒர்க் பண்ணிட்டே இருந்ததால் இன்னைக்கு வரைக்குமே படத்துக்கான ஷூட் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா ப்ரோமோ ஷூட் எல்லாம் முடிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சமயத்துல வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம், கேஸ் போட போறோம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் தான். ஏன்னா சிம்பு அவர்கள் இதுக்கு முன் வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு திரைப்படத்தை நடித்து கொடுப்பதற்காக அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் ஆகிவிட்டது. ஆனா இப்ப வரைக்குமே சிம்பு அவர்கள் அந்த திரைப்படத்தை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க. வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நடித்து கொடுக்காம இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனை வெண்டு தணிந்தது காடு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் இதே பிரச்சனை பண்ணது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் வெண்டு தணிந்தது காடு திரைப்படம் வெளியானது. இப்ப அதே பிரச்சனை அரசன் திரைப்படத்துக்கும் பண்ண போறாங்க. இதனால் சிம்பு அவர்கள் செய்த தவறுகளால் அரசன் திரைப்படம் மிகப்பெரிய அடியா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இந்த டிலே ரொம்ப ஆகும். இப்ப இந்த ஒரு டிலே ஆவதால் ரொம்ப டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தமா வெற்றிமாறன் அவர்களும் கலைப்புலியர் தானு அவர்களும் வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் கிட்ட பல முறை பேசுறாங்களா. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்க கன்வின்ஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிம்பு தரப்பிலிருந்தும் பேசப்பட்டு இருக்கு. ஆனா எதுவுமே கன்வின்ஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால சிம்பு அவர்கள் இந்த திரைப்படத்தை நடித்து முடித்த அடுத்த திரைப்படமாவே வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் இயக்கும் அவங்க தயாரிக்கும் திரைப்படத்தை நடித்து முடித்தால் மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 50% முடித்தால் மட்டுமே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரகிள் இல்லாமல் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.